போகணும். அதுல இறுதி பகுதியாக நாங்க பார்த்த விஷயங்களை மட்டும் இந்த இதை பார்த்துட்டு போகணும். உங்களோட ஒன்பம் பெற வரக்கூடாது, கவனமா ஓதணும். أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم كذلك يحيي الله الموتى ويريكم آياته لعلكم تعقلون أتحاجوننا بالله وهو ربنا وربكم واعلموا أنكم غير معجز الله وأن الله مخزي الكافرين واعلموا أنكم غير معجز الله وأن الله مخزي الكافرين قالت رسلهم أفي الله شك فاطر السماوات والأرض والذين هاجروا في الله من بعد ما ظلموا لنبوئنهم في الدنيا حسنة ومن الناس من يجادل فيه بغير علم ويتبع كل شيطان مريد நீங்க வர அன்பின் வைக்கணும் வர وإن توليتم فاعلموا أنكم غير معجز الله திருப்பி போதுங்க. وإن توليتم فاعلموا أنكم غير معجز وبشر الذين كفروا بعذاب أليم நல்ல நிச்சயமே நல்ல நாங்க இதோட உங்களோட குர்ஆனை ஓதுறதுக்கு ஸ்டார்ட் பண்ண வேண்டியது நாங்க. இதுல நீங்க ஓது பாபு.
أعوذ بالله من الشيطان الرجيم ஷைத்தாங்கிறது பெல. ஷைத்தா அல்ல, ஷைத்தா. நேரடியாக வார்த்தை படிச்சுக்கிறீங்களே, படிச்சிட்டீங்களே. லாம்ட சவுண்ட் அஊது பில்லாஹி ல. இது கீழுக்கு பணியணும், இதை மேலுக்கு தூக்கணும், ரெண்டு வேலை செய்யணும். ஆ أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم திருப்பி விலங்கல்ல உங்களோட ஆவு திருப்பி வருங்க. أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الرحيم. بسم الله الرحمن الرحيم. بسم الله الرحمن الرحيم திருப்பி வருங்க. பிஸ்மி بسم الله الرحمن الرحيم இதுக்கு பின்னால நாங்க குர்ஆன ஓதுது நான் பேத்திருவோம். நீங்க அம்மா எடுத்துக்கிற அந்த குர்ஆனை நீங்க எடுத்துக்கொண்டாலும் சரி, அந்த அந்த போன்ல இருக்கிற குர்ஆனை நீங்க எடுத்துப்பீங்க, பெரும்பாலும் பார்த்துப்பீங்க, அப்படித்தானே? உங்களுக்கு சொல்லி தனியான பிரத்யேகமான குர்ஆன் இருக்குது. அதான் அதுல இந்த போன்ல குர்ஆன் நாங்க ஓத மாட்டோம். இது வளமையாக ஒரு நாட்டுல எங்க நாட்டுல ஓதப்படுற குர்ஆன் நாங்க ஓத மாட்டோம். இதான் நாங்க ஓத போற போன். இந்த குர்ஆனை நீங்க எடுத்துக்கொள்ளணும். இதுல வித்தியாசங்களை பார்த்து கொள்ளையிலும் உங்களுக்கு போட்டு போட்டு காட்டுறாங்க. எப்படி என்ன வித்தியாசங்கள் இருக்குன்னு சொல்லி பார்த்து கொள்ளையிலும். இது உங்களுக்கு தேவையில்லைன்னு நினைக்கிறேன், உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி. நாம தெரிவு செஞ்சுக்கிற அந்த குர்ஆன்ல இது ஸ்பெஷலான சில விஷயங்கள் இருக்குது. ஒன்று, எங்களுக்கு சட்டங்களை பின்பற்றுறது லேசி, ஃபாலோ பண்றது லேசி. நாங்க சட்டங்களை மறந்தாலும் குர்ஆன் எங்களுக்கு இந்த இடத்துல சட்டம் உண்டிக்கிங்கிறத அடையாளப்படுத்தும். சரி, நாங்க இன்ஷால்லா அதுகளை படிப்போம் இன்ஷால்லா ஓதுற போகல. இந்த குர்ஆன்ல இருக்கிற முக்கியமான விஷயம் என்றால், உச்சரிக்கப்படாத எழுத்துக்களுக்கு வித்தியாசமான ஒரு அடையாளம் உண்டு. நீங்க போயிட்டு பார்க்கலாம். மத்துடைய எழுத்துக்கள் மீது எந்த ஒரு அடையாளம் நீக்காது. நீங்க போயிட்டு பார்க்கணும். மத்துடைய அடையாளம் இப்படியான ஒரு அடையாளம் மட்டும் தான் நினைக்கும். எல்லாத்துக்குமே இப்படிதான். இப்படி உண்டு பல வித்தியாசமான அடையாளங்கள் நீக்காது. அதே போல குர்ஆன்ல இருக்கிறத போல ஓத முடியாத சில சந்தர்ப்பங்களை உங்களுக்கு அடையாளப்படுத்தி காட்டி நீங்க தேடி பார்க்கணும். அதை நான் இன்ஷா அல்லாஹ் அதை உங்கள்ட்ட கேள்விகளாக கேட்போம். அதே நேரம் இதுக்கு பின்னால நீங்க குர்ஆன் ஓதுற நேரம் உங்களோட கையில இருக்கிற முஸ்ஹபை பார்த்தா நீங்க குர்ஆன் ஓதணும். ஸ்கிரீனை பார்க்கல. உங்களுடைய ஸ்கிரீன் என்னதுக்கு தேவைப்படும் என்றால், உங்களுடைய ஸ்கிரீன்ல நாங்க ஷேர் பண்ணிப்போம் குர்ஆனை. ஆனால் உங்களுக்கு என்ன செய்ய தேவை அப்படின்னா மட்டும்தான் நீங்க என்ன செய்யணும், ஸ்கிரீனை பார்க்கணும். உங்களோட கையில கட்டாயம் ஒரு பேனை இருக்கணும். அந்த பேன் என்ன செய்யணும், நீங்க எங்கனைக்கு எல்லாம் மிஸ்டேக் விடுறீங்களோ அந்த இடம் எல்லாத்தையும் நீங்க மார்க் பண்ணணும். மார்க் பண்ணி நீ செல்ஃபா பிராக்டிஸ் பண்ண நேரம் அதுகளை கிளியர் பண்ணி கொள்ளணும். இதுக்கு பின்னால நீங்க சூறாவை ஓத ஸ்டார்ட் பண்ண நேரம் கட்டாயம் சூரோட பெயரை சொல்லிக்கணும், எத்தனையாம் பக்கம்ங்கிறத சொல்லணும், எத்தனையாவது வசனம்ன்றதையும் சொல்லணும். எத்தனையாம் பக்கம், சூரோட பெயர் என்ன, எந்த வசனத்துல ஸ்டார்ட் பண்றேங்கிறத சொல்லணும். ஸ்டார்டிங் தேவை இல்லாட்டியும் போக 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 இதெல்லாம் உங்களுக்கு கட்டாயம் தேவைப்படும். கிளாஸை ஸ்டார்ட் பண்ற நேரத்துல கட்டாயம் நீங்க என்ன செய்யணும், இதுக்கு பின்னால நாங்க அவுது பிஸ்மில்லாம் உங்களுக்கு ஸ்லைட்ல போட்டு காட்ட மாட்டோம். இன்னைக்கு எனக்கு ஓதி காட்டிட்டீங்க, சரியான மெத்தட ஓதி காட்டிட்டீங்க. இதுக்கு பின்னால் நீங்க அவுது பிஸ்மியை சொல்லி ஓதி ஸ்டார்ட் பண்ணதான் நிக்குது. கிளாஸை ஸ்டார்ட் பண்ண போக்குள்ள கட்டாயம் அவுது பிஸ்மி சொல்லணும். சரியா? அதே நேரம் ஒவ்வொரு சூறாவையும் ஸ்டார்ட் பண்ற நேரத்துல பிஸ்மி மட்டும் சொன்னா போதும்.
சரியா? கொஞ்சம் விளங்கிச்சா? அடுத்தது உங்களோட பிழைகள் கூடினால் சூறாவை நாங்க திருப்பி ஓதுவோம். சரி, நீங்க ஓதுற நேரத்துல நாங்க என்னத்தெல்லாம் பார்ப்போம் என்றால், எழுத்துல உச்சரிப்பு வடிவமைக்குது. வானத்தை நோக்கி போறது, கீழ் நோக்கி வர்றது படிச்சுக்கிறீங்க. தடிப்பம் மெல்லினம் படிச்சுக்கிறீங்க. சட்டப்பகுதி சட்டங்கள் படிச்சுக்கிறீங்க. வசனத்துல இடையில பேசிட்டு திக்குறது, குழம்புறது இதுவும் இங்க விடாது. நீட்டுறது, உண்ணாசியத்தை குறைக்கிறது, நீ எப்படி நீ நிப்பாட்டணும் எல்லாம் சொல்லி தந்திக்கணும். அந்த ஒழுங்கெல்லாம் பார்க்கணும். இவெல்லாம் உங்களோட ஓத போகல நாங்க பிழையா பார்ப்போம். இந்த ஸ்லைடு எல்லாத்தையும் நீங்க திருப்பி காட்டாங்க கேளுங்க. இந்த பகுதியில தான் நாங்க உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் 3வது பகுதியை ஸ்டார்ட் பண்றோம். குர்ஆனை பார்த்து ஓதுற பகுதி. இங்க நாங்க முக்கியமா பார்க்குற விஷயங்களை பாருங்க. இது உங்களுக்கு தேவையில்லை. அப்ப இன்ஷா அல்லாஹ் அடுத்த கிளாஸ்ல சூரத்துல் ஃபாத்திஹாவை நீங்க ரெடி ஆயிட்டு வரணும். எது சூரத்துல் ஃபாத்திஹா முழுமையாக ரெடி ஆயிட்டு வாங்க. அதுக்கு நான் சில பார்க்கணும். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.